Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். Hallelujah. நிச்சயமாக நீங்கள் சபைக்கு இந்த கால வேளையில் உற்சாகமாக வந்திருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். I believe that all of us are excited. We have come to church with all excitement. Is it correct? சரியா? எக்ஸைட்மெண்டோட வந்திருக்கீங்களா? ஹலோ எக்ஸைட்மெண்ட்டாக வந்திருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை யாரும் பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்களா? இருக்காங்களா? அப்படி இல்லை, முகங்கள்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக வந்திருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். சில பேர் கருப்பு கார்டு போட்டதுனால தெரியல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. காட் இஸ் குட். நம்ம சபைக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நம்ம வரணும். ஓகே, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஐ எம் எக்ஸைட்டட் டுடே திஸ் மார்னிங். எனக்கு அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். லாஸ்ட் இயர்னா இப்போ தான் ஜஸ்ட் லாஸ்ட் மந்த் டிசம்பர் 28 வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு இங்கே கிடைச்சது சத்தியம் சொல்ல. அந்த நாளில் வந்து ஒரு காரியம் பகிர்ந்து கொண்டேன். Matthew chapter 6 verse 33 மத்திய 6:33 நம்ம தரிசனங்கள் நம்ம எல்லாம் செய்கிறோம். ஓகே, இந்த வருஷத்துக்கு நம்ம என்ன திட்டம் செய்கிறோம், என்ன ரெசல்யூஷன் எடுக்கிறோம், என்ன தீர்மானங்கள் நம்ம செய்ய போகிறோம்னு சொல்லி நம்ம எல்லாம் ஆயத்த பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒரு காரியம் எனக்கு ஆண்டவர் கொடுத்ததை நான் அன்றைக்கி பகிர்ந்து கொண்ட காரியத்தை ஜஸ்ட் ஹைலைட் லிட்டில் பீட் and I will move on. அந்த வார்த்தையில் எனக்கு தெளிவாக ஆண்டவர் மனசில் வைத்தது, seek first his kingdom and his righteousness and everything else God will give it to us. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது மற்ற எல்லா காரியத்தையும் அவர் நம்மளுக்கு கொடுக்குறாரு. அப்போ நான் யோசித்தேன், எனக்கு திஸ் மை பர்சனலாக நான் யோசித்தேன், அப்படின்னா நம்மளுக்கு ரெசல்யூஷன் தேவையா? டு ஐ நீட் அ ரெசல்யூஷன் என் லைஃப்பில்? ஆண்டவரே இந்த வருஷம் இதே செய்யணும், ஆண்டவரே இதை நான் சாதிக்கணும் அப்படின்னு அது அந்த ரெசல்யூஷன் வந்து நான் செய்யணுமா அப்படின்னு நான் யோசித்தேன். இட்ஸ் மை பர்சனல், என்னோட பர்சனல். பிகாஸ் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லியிருக்காரு, நீதியும் என்னோட நீதியும் என்னோட ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, மற்றது எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் நான் சொல்கிறாரு. அப்போ இஃப் காட் இஸ் கிவிங் மீ எவ்ரிதிங் எல்ஸ், தென் வாட் ரெசல்யூஷன் am I going to make அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ ஐ டிசைடட் டு கமிட் மை செல்ஃப் ஃபர்தர் டு சீக் ஹிஸ் கிங்டம். அவர் ராஜ்யத்தையே தேடுவோமே, அவரோட காரியத்தை செய்வோமே, மற்ற காரியத்தை பற்றி நம்ம ஏன் கவலைப்படணும், மற்ற காரியத்தை பற்றி நம்ம ஏன் நம்ம வந்து புலம்பி கொட்டு இருக்கணும், இது நடக்குமா நடக்காதா, இந்த வருஷம் இது முடியுமா, இது ஜடி பண்ணுமா ஜடி பண்ணாதா, ஏன் இதெல்லாம் நம்ம வரி பண்ணோம்? ஏன்னா பைபிளில் ஆண்டோட வார்த்தை உறுதியாக சொல்லுதில்லை, அவரை தேடுவோமே, அவரோட காரியம் செய்வோமே, ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு, மற்றது எது எது நமக்கு தேவை இருக்கோ அந்த ஏற்ற நேரத்தில் அவர் வந்து நம்ம செஞ்சு கொடுப்பாரு. அல்லேலூயா. தட் இஸ் வாட் மோட்டிவேட்டட் மீ ஸ்டில் ஃபர்தர் திஸ் இயர். அது எனக்கு உற்சாகப்படுத்து. எப்போதெல்லாம் நம்மளுக்கு அந்த அந்த யோசனை வரும்போதெல்லாம் எப்படி அப்படின்னு யோசனை வரும்போதெல்லாம் நான் சொல்கிறாரு, சீக் ஃபர்ஸ்ட் மை கிங்டம் அண்ட் மை ரைச்சஸ்னஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி சத்தியமானது இட் இஸ் சீக்கிங் ஃபர்ஸ்ட் ஹிஸ் கிங்டம் அண்ட் ஹிஸ் ரைச்சஸ்னஸ். ஊழியத்தை குறித்து நம்ம பேச போகிறோம், ஆத்ம ஆதாயத்தை குறித்து நம்ம பேச போகிறோம். அண்ட் ஐ பிலீவ் தட், நான் விசுவாசிக்கிறேன் இது வந்து ஆண்டவருடைய கிங்டம். இட்ஸ் ஃபார் காட்ஸ் கிங்டம். ஆண்டவர் ராஜ்யத்தை நம்ம வந்து இன்னும் பெருக செய்யணும், வளர செய்யணும், கட்ட வேண்டும். அல்லேலூயா. இந்த பூமியில் அதற்காக தட் இஸ் வாட் காட் ஹஸ் கால்ட் அஸ். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்காரு. அல்லேலூயா. அவரோட நீதி. ஓகே, ஆண்டரோட வார்த்தை எடுத்து சொல்றது வந்து அது ஆண்டரோட நீதி, தெரியுங்களா? இட் இஸ் காட்ஸ் ரைச்சஸ்னஸ். வார்த்தை வந்து ஆண்டரோடைய நீதி. இட் இஸ் காட்ஸ் ரைச்சஸ்னஸ். உலகத்தில் ஒருத்தவங்க ஒரு சட்டம் வச்சிருக்காங்க, ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஓகே, பட் த ரைச்சஸ், உண்மையான ரைச்சஸ் நீதின்னு சொல்லும் போது ஆண்டரோட நீதி தான் உண்மையான பலத்தை ஒரு உறுதியான ஒரு நீதியாக இருக்கிறது. இட் இஸ் காட்ஸ் வேர்ட் which can deliver us. Hallelujah. இந்த நீதியான வார்த்தையை நம்ம வந்து நம்ம வெளியே சொல்ல வேண்டும். ஸோ இந்த வருஷத்தில் this is part of the last month ஓட seek first his kingdom and his righteousness. அவர் ராஜ்யத்தையும் அவன் நீதியும் தேடுங்கன்னு சொல்கிற அந்த கருத்து, அந்த தலைப்பு, அந்த காரியத்தை கொண்டு இந்த சுவிசேஷ காரியத்தை இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாருங்கள் நம்ம ஜெபம் செய்வோம்.
தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலவேளையில் எங்களோட நீர் பேசும், என்னோட நீர் பேசும் ஆண்டவரே. உங்கள் வார்த்தையை கொண்டு என்னோட பேசும், எங்களோட பேசும். எங்களுடைய இருதயம், எங்களுடைய உள்ளம் ஆண்டவரே உமக்கு திறந்திருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். உடைய சமாதானம் வரும்படி நாங்கள் செபிக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்குறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்குறோம் ஆண்டவரே. அல்லேலூயா ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் Proverbs chapter 11 verse 30 says, he who wins soul is wise. ஓகே, ஆத்மாவை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானமுள்ளவன் என்று போடப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஓகே, he who wins soul is wise. ஓகே, அப்போ நம்ம ஆத்மா ஆண்டவர், அது ஆண்டவரோட வார்த்தை, இது ஆண்டவரோட வார்த்தை. இட்ஸ் God's word. God is saying to us today, if we win souls, it is a wise thing to do. Hallelujah. இது ஒரு ஞானமான ஒரு காரியம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம எல்லாருக்கும் அதை தான் சொல்கிறாரு. அப்போ ஆத்மா ஆதாயம் பண்ணுறோமா, it excites God. ஓகே, it excites us. Hallelujah. ஏன்னா அது ஆண்டவரோட பார்வையில் it is wise. ஓகே, ஞானமான ஒரு காரியம் நம்ம செய்கிறோம்னு சொல்கிறோம். இன்றைக்குள்ள வசனம் நம்ம போயிடுவோம். டுடேஸ் ஸ்கிரிப்சர் போர்ஷன் வாசிக்க கேட்டோம்ல, அந்த வசனத்துக்கு நாங்கள் போகும்போது மறுபடியும் நம்ம வாசிக்க தெளிவாக நம்ம திருப்பி வாசிக்க கேட்போம். யோவான் 4வது அதிகாரம் வசனம் 34-38 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வார்த்தையை அழகாக நம்ம கேட்போம். கேட்கும்போது நம்ம ஆண்டவர் அந்த வார்த்தையில் பேசுவார். அல்லேலூயா. ஓகே, சவுண்ட் இல்லைம்மா. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படுத்தத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்கிறான். விதைக்கிறவன் ஒருவன், அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்கச் சொல் இதனாலே விளங்குகிறது. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The word says, my food, says Jesus, is to do the will of him who sent me and to finish his work. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய உணவு, போஜனம் பண்ணிக்கிற அந்த உணவு ஆனது, அது ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாருன்னா, அவரோட உணவு என்னன்னு அவங்க சொல்றாரு. இட் will satisfy him to அது என்ன சொல்றாருனாக்கா, it is to fulfill the father's plan. ஆண்டவர் பிதாவானவர் என்ன அவருக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுறது, அது உணவாக ஆண்டவர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. God is seeing the will of the father, to fulfill the will of the father in his life is food for him. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த பாகத்தோட இந்த பேக்ரவுண்டை நாங்கள் பார்த்தோங்கன்னா, முன்னணியா பின்னணியா? பேக்ரவுண்ட் பின்னணியை பார்க்கணுன்னா, அல்லேலூயா, பின்னணியை பார்க்கணுன்னாக்கா, இந்த பேக்ரவுண்டை பார்க்கணுன்னா, இல்லைனாக்கா அதோட கான்டெக்ட்ஸை பார்க்கணுன்னாக்கா, யோவான் 4வது அதிகாரத்தில் நம்ம பார்த்து, நான் சீக்கிரமாக அதை சொல்ல ஆசைப்படுகிறேன். வசனம் 1 to 33 வரைக்கும் நம்ம பார்த்தோன்னாக்கா, அங்கே என்ன ஒரு சம்பவம், இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் இது. சமரியா பெண் அந்த கிணத்துக்கிட்ட வருவாங்க, நம்மளுக்கு தெரியும். என்ன சொல்கிறேன்னாக்கா, இயேசுவும் சீஷர்கள் எல்லாம் அப்படியே செல்லும் போது சமரியா என்று சொல்லிக்கிற அந்த பட்டணத்துக்கிட்ட அங்கே வராங்க. இது கம்மிங் டு த டவுன் சமரியா. அங்கே ஒரு இடம் சைக்கார் என்று சொல்லிக்கிற ஒரு இடம், ஒரு பட்டணம், ஒரு ஸ்மால் டவுன் இன் தட் சமரியாவில் இந்த சின்ன ஒரு பட்டணம் இருக்குது. அந்த பட்டணத்துக்கு வரும்போது அங்கே ஜேக்கப்ஸ் வெல். அப்போ ஜேக்கப் அவருடைய சன் யோசேப்புக்கு எல்லாம் அந்த நாட்களில் உள்ள பீப்புள் ஆஃப் காட், அவருக்கு அவருடைய மகனுக்கு கொடுத்த, அவருக்கு கூட ஜேக்கப் ஜோசப்புக்கு கொடுத்த
அந்த கிணறு அங்கே இருந்தது. அங்கே இயேசு வந்து ஜீசஸ் ஆர் டயர்ட் என்று அங்கே வேதத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ அந்த கிணறு இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அப்போ சீஷர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, சீஷர்கள்லாம் சாப்பாடு வாங்க போயிட்டாங்க. தே வேண்ட் டு பை ஃபுட். பட்டணத்துக்கு டவுனுக்கு போயிட்டாங்க. இப்போ ஜீசஸ் கிணறுக்கிட்ட உட்காந்துருக்கிற இவங்கெல்லாம் போயிட்டாங்க. போயிட்டு கொஞ்சம் நேரம் போயிட்டாங்க. அப்போ தான் சமாரிய பெண் வருவாங்க. அப்போ இயேசுக்கிட்ட வந்து அந்த கேம் டு ட்ரா வாட்டர், தண்ணீர் எடுக்க வருவாங்க. அப்போ ஆண்டவர் வந்து அந்த ஜீவ தண்ணீரை சொல்லி அண்ட் தென் ஷி வாஸ் சேஃப்ட். ஓகேயா, லிவிங் வாட்டரை பற்றி பேசினார் ஆண்டவர். அப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ஜீவ தண்ணீரை பற்றி பேசின பிறகு அவங்களோட அவங்க கையில் வைத்திருக்கிற அந்த தண்ணி குளமா அதை அங்கேயே வச்சுட்டு அவங்க பட்டணத்துக்கு போயிட்டாங்க. அங்கே போயிட்டு சொல்ல போயிட்டாங்க, அந்த மக்கள்கிட்ட சொல்ல போயிட்டாங்க, இந்த மாதிரி இப்படிப்பட்டவர் வந்தார், என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆண்டவர் அவங்க உள்ளத்தில் பேசினபடியால் அவங்க அங்கே போய் ஒரு ஆச்சரியமாக போய் எல்லா இடத்துலையும் ஆண்டவரை பற்றி சொல்ல தொடங்கினாங்க. அந்த நேரம் பார்த்து இவங்க சீஷர்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க, அவங்க சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க, உணவு வாங்கிட்டு ஃபுட் வாங்கிட்டு அவங்க வந்துட்டு ரபி சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேயா, ரபி என்றால் டீச்சர், ஈட் சம்திங், ஏதாவது சாப்பிடுங்களேன், ஏதாவது சாப்பிடுங்க. கெட்ட காரியமா நல்ல காரியங்களா சொல்லுங்கள். ஹலோ, கெட்ட காரியமா நல்ல காரியமா சாப்பிடுங்கன்னு சொல்கிறது? கெட்ட காரியமா நல்ல காரியம்? சரி, பிரைஸ் காட். சாப்பிடுங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் சந்தோஷமான ஒரு காரியம். ஆனால் இயேசு வந்து அவங்க வந்துடுறாரு, வாஸ் டயர்ட் வாஸ் சிட்டிங் த. இவங்க ஓனர் வாங்கிட்டு வந்தாங்க, என்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. ஆனால் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க. ரபி டீச்சர் சாப்பிடுங்க, ஏதாவது சாப்பிடுங்களேன். அவர் என்ன சொன்னார்? வாட் டிட் ஹி சே? ஐ ஹேவ் சம்திங். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு தெரியாத ஒரு உணவு என்கிட்ட இருக்குதுன்னு சொன்னார். ஐ ஹேவ் சம்திங், ஐ ஹேவ் ஃபுட் விச் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு உணவு இருக்குது, ஆனால் அது உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னார். அப்போ இவங்கெல்லாம் அவர் ஆச்சரியப்பட்டிருக்கிறாங்க, இவர்கிட்ட கையில் ஒன்றுமே இல்லையே, ஆனால் உணவு இருக்குதுன்னு சொல்கிறாரு, நமக்கு தெரியாத உணவு அவருக்கு எங்கே கிடச்சிச்சு? Where did he get this food? நம்ம இப்போ தான் வாங்கிட்டு வரோம், ஆனால் அவருக்கு உணவு இருக்குதுன்னு சொல்கிறாரு, அவருக்கு எங்கே கிடச்சிருக்கோம் எப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க. ஸோ ஜீசஸ் சைடா நீங்கள் 34வது வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்ன சொல்லுதுன்னா, மை ஃபுட் ஜீசஸ் சைட் இஸ் டு த வில் ஆஃப் ஹிம் ஹூ சென்ட் மீ அண்ட் டு ஃபினிஷ். என்னுடைய உணவு, அந்த தமிழ் என்ன வேர்டு அந்த உணவுக்கு என்ன போட்டிருக்கு? உணவுன்னு நான் சொல்கிறேன், போஜனம். என்னோட போஜனம் வந்து அவர் என்ன சொல்கிறாரு, என்னை அனுப்பினவருடைய கிரியையே செய்து முடிக்கிறது தான் என்னோட போஜனம். தட் இஸ் மை ஃபுட். The disciples brought the physical food. உணவுக்கு நமக்கு தேவையான உணவு, இன்னைக்கு பசிக்குதுன்னா மிச்சமாக நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும், அது தேவையான ஒரு காரியம். இந்த பூமியில் நிறைய பேருக்கு உணவுன்னு சொன்னால் ஒன்று தான் தெரியும், வயிற்றை நிரப்பணும், அது நிரப்புனா போதும், ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். இன்னொரு உணவு யாருக்கும் தெரியாது, ரைட்? ஃபுட் தான். இந்த டிக்டாக்ல, என்கிட்ட டிக்டாக் இல்லை, சாரி, மற்றவங்க பார்த்து சொன்னதை சொல்கிறேன். ஐ டோன்ட் ஹேவ் அ டிக்டாக். உண்மைதான், டிக்டாக்லாம் கிடையாது. அப்போ அதில் ஒரு அதில் என்ன சொல்கிறாருன்னா, வாழ்கிறதே எதுக்கு? வாழ்கிறதே வயிற்றுக்கு தான், அதுக்கு தான் வாழ்கிறாங்க. நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, வயிற்றுக்கு தான். சாப்பாடு இருந்தால் போதும், வயிறு நிறைஞ்சா போதும், அதான் வாழ்க்கையில் வர அர்த்தம் இல்லை. எதுக்கு வாழ்கிறாங்க, என்னத்துக்கு வாழ்கிறாங்கன்னு தெரியாது, வயிறு நிறைஞ்சா போதும். அதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. இங்கேருந்து ரவாங் போவோம், காஜாங் சத்தைக்கு போவோம், ரைட்டா இல்லையா? அங்கே ருசியாக இருக்குது இல்லை? காஜாங் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. எத்தனை பேர் காஜாங் சத்தையை சாப்பிட்ருக்கீங்க? நல்லா போடுங்களேன், வெக்கப்படாதீங்க. வாவ், நிறைய பேர் தான். ஓகே, நல்லா இருக்குமா? நைஸா? சரி, தப்பு சொல்ல, குட்லா, குட், சாப்பிடுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா, உணவுக்காக, இந்த வயிற்றுக்காக, இந்த நாக்குக்காக, இந்த டேஸ்ட்டுக்காக சில பேர் உலகத்தையே சுற்றுறாங்க. ஐ சா ஒன் நியூஸ், அமெரிக்காவில் ஒருத்தவங்க வந்து பிளேன் எடுத்து போவாங்களாம் போய் சாப்பிட்றதுக்கு. இன்னொரு ஸ்டேட்டில் போய் சாப்பிட்டுட்டு பிளேன் எடுத்து வருவாங்க. தே ஹேவ் மணி இல்லை, ஃபுட் ஜஸ்ட் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு. சரியா? இன்றைக்கி நிறைய பேர் சாரியா, கொஞ்சம் அங்கிட்டு போகிறேன், கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுவோம், சத்தியத்துக்கு போயிடுவோம், டைம் ஓடிடும். அந்த ஸ்தோத்திரம்.
கத்திற்கு சொப்பரால் விட்டுருவோம். ஓகே, அப்போ பாருங்க, இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு அவருக்கு இன்னொரு உணவு இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது. தேர்ஸ் another food, நம்ம ஆண்டவரோட பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு இன்னொரு உணவு இருக்குது. அதுதான் உண்மையான உணவு. அது நம்மளை திருப்திப்படுத்தும், நம்மளை அதை நிரப்போம். ஆண்டவர் சொல்கிறாரு. சில பேர் கொஞ்சம் உப்பு இல்லைன்னா சண்டை போடுவாங்கங்க. சாப்பாடு, ஐயோ உப்பு இல்லையே, வாயில் உப்பு இல்லையே, உப்பு இல்லைன்னு துப்பிடுவாங்க. ரைட்? அதெல்லாம் செய்யக்கூடாது நம்ம. அல்லேலூயா. உப்பு இருக்கோ உப்பு இல்லையோ, சரி போடல, சரி கூட கூட வந்துருச்சுன்னா சாப்பிட முடியாதுல்ல. பட் குறவாக இருந்தால் உப்பு இல்லைன்னு கத்தக்கூடாது, கொஞ்சம் எடுத்து போட்டுக்கொண்டு தானே. சில பேர் உட்காந்துக்கிட்டே உப்பு இல்லை, விடிய விடிய உட்காந்து சமைச்சிருப்பாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. வயிற்றுக்குள்ள காரியத்தை குறித்து நம்ம ரொம்ப ரொம்ப பர்டிகுலராக சில பேர் இருக்கிறோம்ல. ஐயோ கொஞ்சம் இது அது சரியே இல்லைப்பா, இந்த கடைக்கு போயிடக்கூடாது, ஏன்னா அதில் கொஞ்சம் இந்த டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அந்த கடை இருக்குல்ல, சொல்கிறோமா இல்லையா? அது ஓகே. பட் காட் இஸ் சேயிங், ஜீசஸ் மண்ணுக்கு வந்து சாப்பாடு, இன்றைக்கி நம்ம மண்ணுக்கு சாப்பாடு வந்து அந்த வாசனை வந்தோடனே மதம் எங்கே இழுக்கும்? அங்கே தான் இழுக்கும். அதை அடுத்து மதம் சாப்பிட்ட பிறகு தான் மற்ற காரியம். ஆனால் ஜீசஸ் அங்கே உட்காந்துருக்கிறாரு. அவரோட கன்சர்ன் என்ன இருந்துச்சு? உள்ளத்தில் பாரம் இருந்துச்சு. என்ன? அது பிதா என்னை அனுப்பின ஒரு நோக்கம் இருக்குது. ஆத்துமாக்கள் அழிந்து போகிறாங்க. அல்லேலூயா. ஆத்துமாக்கள் அழிந்து போகிறாங்க. அதுதான் யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் அப்படி தான் அனுப்புகிறாரு. For God so loved the world that he gave his only one and only son, that whoever believes in him shall not perish but have eternal life. அவர் ஒரே பேரான குமாரனை கொடுத்த காரணமே யாருமே அழிந்து போகக்கூடாது, எல்லாம் நித்திய ஜீவன் அடையணுமே. அதுக்கு தானே வந்து பாடுபட்டாரு. அவர் அங்கே இருக்கிறாரு. அப்போ மனசில் என்ன இருக்கும்? எந்த பசியும் அவருக்கு வரல. பசி இருந்திருக்கலாம், ஆனால் அதுக்கு மேலே நம்பர் 1 ஒரு பசி இருந்துச்சு. அது பசி என்னதுன்னா அந்த ஆத்துமா அழிஞ்சு போதே, அந்த ஆத்துமா அழிஞ்சு போதே. சீசர்கள்லாம் எதில் கவனம் செலுத்தினாங்க? போய் சாப்பாடு வாங்குவோம், அந்த கடைக்கு போகலாம், மணி கடைக்கு போகலாம். சாரி, மணி கடைக்கு நானும் தான் போவேன், தப்பாக சொல்லலை. இல்லைன்னா அங்கே போகலாம், இங்கே போகலாம், இது வாங்கலாம், அங்கே போனால் நல்லா இருக்குங்க. ஆனால் ஆண்டவருடைய அங்கே தான் யூ வாஸ் டயர்ட்னா, ஐம் ஷுவர் பைபிள் எழுதல பசியாக இருந்தேன்னு போடல, டயர்ட்னு போட்டிருந்துச்சு. பட் ஐ பிலீவ் ஹி வாஸ் டயர்ட் ஆல்சோ, ஹி வாஸ் ஹங்கரி ஆல்சோ. பட் அப்படி இருக்கும்போது கூட இன்னொரு ஹங்கர் இருக்குது, இன்னொரு தாகம் இருக்குது, இன்னொரு பசி இருக்குது. இன்றைக்கி நிறையா பேருக்கு அந்த பசி கிடையாது. ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, அந்த பசியை கொடுத்து சொல்கிறாரு, எனக்கு ஒரு உணவு இருக்குது, ஐ காட் அ ஃபுட், எனக்கு ஒரு உணவு இருக்குது. அது வந்து பிதாவோட சித்தத்தை செய்யும்போது ஆண்டவருடைய ஹீ இஸ் ஃபீல்டு வித் தட். ஹல்லேலூயா. அந்த சுவிசேஷம் சொல்கிறாரு, ஆத்மா மேலே பாரம் இருக்கிறது. ஆத்மா போய் சுவிசேஷம் சொல்கிறது வந்து நம்மளுக்கு நிறைவே கொண்டு வரும். இன்றைக்கி ஆத்மா போய் இப்போ ஊழியம் செய்யப்போ வாங்க அங்கே போய் சந்திப்போன்னு சொன்னாவே கசக்குது ரொம்ப பேருக்கு. அது அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைவாக இருக்கணும்னாக்கா, மகிழ்ச்சியாக இருக்கணும்னாக்கா, திருப்தியாக இருக்கணும் நம்ம வாழ்க்கை. சாப்பிட்ற உணவு மட்டும் பத்தாது. இன்றைக்கி நிறைய பேர் என்னையும் சேர்த்து தான் நம்ம சாப்பிட்ற உணவுனாலேயே நம்ம சீக்காக இருக்கிறோம், வியாதியாக இருக்கிறோம், கண்ட்ரோல் பண்ண முடியல, கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்றது, எடுத்துக்காட்டாச்சாலும் நம்ம அடிச்சிடுறது. ஓகேயா? அதனால் இந்த மாதிரி இருக்கும் தெரியுங்களா. ஆனால் இன்னொரு உணவு இருக்குது, அது நம்மளை திருப்திப்படுத்தும், அது நம்மளுக்கு விடுதலை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். அதான் ஆண்டவர் அது பிதாவோட சித்தம், அது அவருக்கு நிறைவே கொடுக்கும்னு சொல்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கும் அந்த ஃபுட் நமக்கு தேவை. ஆண்டவர் அந்த ஃபுட் என்னன்னு சொல்லிடுவோம். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த 35வது வருஷம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். verse 35, John chapter 4 verse 35 ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் கண்களை open your eyes and look at the fields. கண்களை திறந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த வாட் இஸ் இஸ் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று அவர் ஆண்டவர் சொல்கிறாரு. ஓகே, அந்த வயல் நிலங்களை ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை கண்களை ஏறெடுத்து பாருங்கள். ஓப்பன் யோர் ஐஸ் அண்ட் சீன்றாரு. ஓப்பன் யோர் ஐஸ் அண்ட் சீன்றாரு. இன்னைக்கு நிறைய வேலையில நான் பார்த்துருக்குறோம். சில நேரம் நம்ம கண்ணு பெருசாக திறந்துருக்கோம், ஆனால் முன்னுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது, தடிக்க விழுந்துருவோம். ரைட்டா இல்லையா? நடந்திருக்கு அவங்களுக்கு, எனக்கு நடந்திருக்கு. என் கண்ணு பெருசாக திறந்துருக்கோம், தடிக்க விழுந்திருக்கேன். கண்ணு திறந்து தான் இருக்கும், ஆனால் எங்கே போகிறோம்னு தெரியாது. சரிங்களா? கண்ணு திறந்து தான் இருக்கும், ஆனால் பக்கத்தில் உள்ளது தெரியாது. ரைட்டா இல்லையா? உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், கொச்சிக்காதீங்க. சரியா? நம்ம கண்ணெல்லாம் திறந்து தானே இருக்கு. ஹலோ, திறந்துருக்கா? ஹலோ, திறந்துருக்கா? திறந்துருக்கு. ரைட்.
சில நேரம் கண்ணு திறந்துருக்குங்க, தூரம் உள்ளது தெரியும், கிட்ட உள்ளது தெரியாதுங்க. சரிங்களா? தூரம் உள்ளதெல்லாம் பார்ப்போம், ஆனால் கிட்ட பார்க்கறதுலேருந்து அளவு சொல்லிட்டு போங்க, காதில் விழுவாது, கண்ணு தெரியாது. ஏதோ சொல்கிறாங்களே, ஏதோ கை காட்டுறாங்களே தெரியாது. அந்த தூரத்தில் உட்காந்துருப்பாங்க அமைதியாக, அது தெரியும். சரிங்களா? ஓகே, ஆண்டவர் சொல்கிறாரு, கண்ணை திறக்க சொல்கிறாரு, பார்க்க சொல்கிறாரு. அல்லேலூயா. நிறைய பேருக்கு நம்மளுக்கு என்னையும் சேர்த்து தான் கண்ணு திறந்திருக்கோம், ஆனால் பார்க்கறது குறைவு. என்னத்தை பார்க்குறோம், எதை பார்க்குறோன்னு தெரியாது. எல்லாமே என்னது, ஒரே கிளபுவாக இருக்குது, ஒரு பிளராக இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, ஸோ காட் சேஸ் ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் லுக். எதை பார்க்க சொல்கிறாரு? இன்னைக்கு தப்பா இன்னைக்கு எதை பார்க்குறாங்க ஜனங்கள், எதை பார்க்குறாங்க? கண்ணை திறந்து பாருன்னு சொன்னாலும் உடனே நம்ம வந்து என்னது, இன்னைக்கு வந்து விண்டோ ஷாப்பிங். சரிங்களா? ஆண்டவர் வேற இதை பார்க்க சொல்கிறாரு. See, when we choose something, ஏதோ ஒரு காரியத்தை போய் நம்ம வாங்க போகிறோமோ, ஏதோ பார்க்க போகிறோமோ, ரொம்ப கவனித்து பார்ப்போம்ல. இங்கே பார்ப்போம், அங்கே பார்ப்போம், இங்கே பார்ப்போம், இங்கே பார்ப்போம். ரைட்டா இல்லையா? ஒரு கடையில் போனோடனே நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க. யாரும் இருக்கீங்களா? கை போடுங்க. ஐம் ஆஸ்கிங் மேன் அண்ட் விமன், ஐம் நாட் டெல்லிங் விமன், ப்ளீஸ் டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. கடையில் போய் பார்த்தோன்னே நீங்கள் வாங்குறது பார்த்தோன்னே வாங்கிட்டு வந்துடுங்க. எத்தனை பேர் இருக்கீங்க சொல்லுங்கள்? இல்லை, அதற்கு சோத்திரம். ரொம்ப பார்ப்போம்ல. பட் காட் wants us to look at the fields. வயலை பார்க்க சொல்கிறாரு. இப்போ கடைக்கு போகிறோம், என்னத்தை பார்ப்போம்? இப்போ நான் பசாருக்கு மார்க்கெட்டுக்கு போகிறேன், சையரை பார்க்கணும், சையரை போய் பார்ப்பேன். பக்கத்தில் நம்மளுக்கு கொடுக்குறாங்களே, அந்த சையரை கொடுக்குறான், அவன் கொஞ்சம் பார்க்க மாட்டோம். அவனும் ஒரு மனுஷன் தானே, அவன் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்கும், எவ்வளோ போராட்டம் இருக்கும். ரட்சிக்கப்பட்டானா, ரட்சிக்கப்படலையா, இயேசுவை தெரியுமா தெரியாதா? வரும்போது அக்கா மரின்னு சொல்லுவாங்க. கான்னு சொல்கிறாங்களே, அக்கான்னு சொல்கிறாங்களே, ஐயோ அக்கான்னு சொல்கிறான், ரட்சிப்பில்லையே. ஆனால் நம்மளுக்கு என்னது, அந்த புடலங்காய் தான் ரொம்ப முக்கியம். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? அந்த மனுஷன் ஒரு உயிர், ஒரு ஜீவனுள்ள ஒரு, அவன் மேலே நம்மளுக்கு அக்கறை இருக்கா? ஆனால் அந்த புடலங்காய் மேலே நம்மளுக்கு ரொம்ப அக்கறையாக இருக்கும். நீட்டாக இருக்கா, வளைஞ்சிருக்கா, பெருசாக இருக்கா, சின்னதாக இருக்கா? கரெக்டா இல்லையா? அந்த ஜீவனுள்ள மனுஷன் செத்து போகிறானே, ஆத்மா இயேசு இல்லாமல் மரித்து போதே, அவன் மேலே கொஞ்சம் கூட அக்கறை. ஒரு நாள் அவன்கிட்ட போயிட்டு சையோர் வைக்கும் போது அவன் அக்கான்றானே, அடியான்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுக்க வேண்டியது தானே. ஒரு ட்ரக்ஸ் கையில் ஒரு கைப்பிரிதி கொடுக்கலாமே. பேச முடியலன்னா ஒரு ட்ரக்ஸ் கொடுக்கலாமே. அந்த எண்ணம் நம்மளுக்கு யாருக்கும் வந்திருக்கா? வந்தால் நல்லது, பிரைஸ் காட். இல்லைன்னு சொல்லலை, இருக்கிறீங்க. டாக்ஸி ஓட்டுறவங்க இருக்கிறாங்க, டாக்ஸி கிராப் ஓட்டுறவங்க இருக்கிறீங்க, ட்ரக்ஸ் கொண்டு போறீங்க, கொடுக்குறீங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. wherever we are, எங்கே இருந்தாலும் சரி, அந்த ஃபீல்ஸை பாருங்க, அந்த 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 வயலை பாருங்க, அந்த நிலத்தை பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லாது, அது வந்து ரைப் ஃபார் ஹார்வெஸ்ட், ரெடியாக இருக்குது. அது வந்து ஒன்றும் செய்ய முடியாது, அப்படியே தான் இருக்கும். அது அறுவடை நம்ம போய் அதை வந்து கொண்டு வரும்போது தான், அதை அறுத்து கொண்டு வரும்போது தான் கூட வரும். ஹல்லேலூயா. இல்லைனா அது அங்கேயே தான் இருக்கும், காஞ்சி எல்லாம் வீணா போயிடும். ஓகேயா? Praise God. So God says, open your eyes and look at the fields. இன்னைக்கு வந்து அந்த காரியம், அந்த வயல் நிலத்தை பார்க்க சொல்கிறாரு, அங்கே பார்க்க சொல்கிறாரு. இன்னைக்கு வந்து நம்ம கண்ணு பார்த்து மற்ற காரியத்தை பார்த்து நம்ம முன்னுக்கு இருக்கிற மக்களை நம்ம பார்க்கறது மிக குறைவாயிருச்சு. அதே அதிகாரத்தில் 38வது வசனம், I send you to reap what you have not worked for. இப்போ ஆண்டவர் வந்து அந்த ரைப்பாக இருக்குது, அது விளைந்து இருக்கிறது, ரெடியாக இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. எப்படி ரெடியாக இருக்குதுங்க? நம்மளுக்கு தெரியுமோ தெரியலையோ, நிறைய பேர் ஆண்டவரை பற்றி கேட்டுருக்குறாங்க, ஆண்டவர் வார்த்தையை பற்றி கேட்டுருக்குறாங்க. ஸோ மெனி ஒர்க்கர்ஸ், ஆண்டவர் ஊழியக்காரங்க போய் செய்கிறாங்க, அங்கங்கே சொல்கிறாங்க. மேபி நீங்கள் விதையை போட்டிருக்கலாம், பிளான்ட் தி சீட், வார்த்தையை சொல்லியிருக்கலாம், அவங்க கேட்காம கேட்டுருக்குறாங்க. ஆனால் ஆண்டவருக்குள்ள இன்னும் வரல. ஆண்டவர் இயேசு யாருன்னு தெரியும். இப்போ இந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்லாம் வச்சோம், இவ்வளோ பேர் ஆண்டவர் அறியாத மக்கள் வந்தாங்க. ஆண்டவரை பற்றி தான் நம்ம எல்லாம் சொன்னோம், அவங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் அவங்க இன்னும் ரட்சிப்புக்குள்ளே வரல, அப்படியே இருக்கிறாங்க. அங்கே பசாரில் பார்க்கலாம் அவங்கள, மேபி நம்ம எங்கேயாச்சும் ஒரு டவுனுக்கு போனால் பார்க்கலாம். ஓகே, அந்த செகண்ட் ஸ்லைட் போடுங்க, அந்த அந்த ஃபோட்டோ. சரிங்களா? பஸ் ஸ்டாப்பில் பார்க்கலாம், பஸ்ஸுக்குள்ளே பார்க்கலாம்,
மார்க்கெட்டில் பார்க்கலாம். யார் மேபி அவங்க வந்து நம்மளுடைய கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கலாம், பிஎஸ்ஜி 1 லெவலில் ப்ரோக்ராம் வந்திருக்கலாம், அல்லனா டேசாமத்திரி ப்ரோக்ராமில் வந்திருக்கலாம், அல்லனா வேறு எங்கேயோ ஒரு சபைக்கு போயிட்டு வந்திருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் வந்து தே ஹேவ் இன்ஃபர்மேஷன் அபவுட் அவர் லார்ட், கர்த்தரை பற்றி. ஆனால் அவங்களாம் வார்த்தையை கேட்டு ஆண்டவரை பற்றி கேட்டு many of them are ready people of God. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாம் ரெடியாக இருக்குது. அந்த வசனம் என்ன சொல்லுகிறதுனாக்கா, the word says, I have sent you to reap what you have not worked for. நம்ம அந்த காரியம் செய்யல, அவதை போய் அறுவடை செய்து கொண்டு வான்னு சொல்கிறாரு. போய் விதைக்க சொல்லல. didn't ask me to go and plant the seed, go and tell them, go and dig பண்ணி எல்லாம் செஞ்சு இந்த மக்களை கொண்டு வாங்கன்னு சொல்லல. எல்லாம் ரெடியாக இருக்குது, just go and bring it in, வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூட்டி. and then he said, others have done the hard work. மற்றவங்க செஞ்சுருக்காங்க ஊழியம், இந்தி விதைச்ச விதைகள் இப்போ பணிச்சு கொண்டு இருக்குது. ஆனால் இப்போ அது வந்து இட் இஸ் ஆல்ரெடி ரைப் ஃபார் ஹார்வெஸ்ட். ஓகேயா, இப்போ கொண்டு வான்னு சொல்கிறார். எல்லாம் ரெடியா, மற்றவங்க கஷ்டப்பட்டு வேலை செய். அண்ட் யூ ஹேவ் ரீப் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் தியர் லேபர். ஸோ நம்ம போய் அறுவடை கொண்டு வரும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த அறுவடை கொண்டு வருது இட்ஸ் ஆல்சோ அ பிளெஸிங் ஃபார் யூ அண்ட் மீ. ஓகே, ஆத்தும ஆதாயப்படுத்துறது, மற்றவங்களை கொண்டு வருது. ஆண்டவரை பற்றி இந்த அறுவடை காலத்தில், in this time of season of harvest, it is a blessing, people of God. ஆத்தும ஆதாயப்படுத்துறது உங்களுக்கும் எனக்கும் blessing. Hallelujah. It's a blessing for you and me because God has called us. இங்க பாருங்க, நம்ம சொல்லும்போது we are all here. What is the purpose? நம்ம வாழ்க்கையில வாழ்கிறதுல என்ன நம்ம சாதிக்கணும் சொல்லும்போது, நான் பெரிய இது செய்ய போறேன், நான் பெரிய அது வாங்க போறேன், அது கிடையாது. என்ன சாதி, ஒரு ஆத்மா கொண்டு வரும். that is the greatest blessing that we can have. ஒரு பெரிய திருப்தி உள்ளத்துல, ஒரு பெரிய நிறைவு. that is the fulfillment. Hallelujah. Because I did something which is in the heart of God. It is in the heart of God. The soul is in the heart of God. அதுக்கு தான் மரித்தாரு, உயிரே கொடுத்திருக்கிறாரு. அது கொண்டு வரும்போது, அந்த ஆத்மா கொண்டு வரும்போது it brings joy. Because it's the greatest thing we can do for. நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு we are saved, right? ஹலோ, சேஃப் தானே, ரட்சிக்கப்பட்டிருக்கும் தானே, பல்லத்துக்கு பிறந்தானே. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஸோ வாட் த கிரேட்டஸ்ட் திங் வி கேன் டூ இஸ் பிரிங் அ சோல் ஃபார் கிரைஸ்ட். கிறிஸ்துவை குறித்து இந்த ரட்சிப்பை மற்ற இடத்துல சொல்லுவோம். ஹல்லேலூயா, தட்ஸ் அ கிரேட்டஸ்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். சாப்பாடுலனாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன இருக்குது, நிறைவு இருக்குது. பிகாஸ் ஐ ப்ராட் ஒன் சோல் ஃபார் கிரைஸ்ட். ஒரு இடத்துல நான் வந்து அறுவடையில் நான் வந்து ஆண்டவர் என்னை பயன்படுத்தினார். இட்ஸ் அ கிரேட் பிளெஸிங் இன் த சைட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. பைபிள் ஒரு வசனம் இருக்குது, சேஷா, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் போது பரலோகத்தில் மிகுந்த தேவ தூதர்கள் மத்தியில் இட்ஸ் a great joy, people of God. பாருங்களேன், great joy. ஒரு ஆத்மா great joy in heaven because of one soul. See how important the soul is. ஒரு ஆத்மா எவ்வளோ ஒரு முக்கியமான, important for God. தேவனுக்கு எவ்வளோ ஒரு முக்கியம். அல்லனா வந்து மரிப்பாரா? Will Jesus come and someone will come and die for someone for nothing? No. Because every soul counts. ஒவ்வொரு ஆத்மாவும் ரொம்ப முக்கியம். ஆண்டவருக்கு ரட்சிக்கப்படணும், must be saved. And so important for our Lord. அவரே சொல்றாரு, see that's why I say. Okay, இன்னைக்கு ஆண்டவரோட கால் நம்மளுக்கு அதுதான். He wants us to be part of the harvest. இந்த அறுவடை காலத்தில் நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அறுவடைக்காரர்களாக நம்ம அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. praise the Lord. Just praise God. ஒரு ஃபார்மர், ஒரு என்ன சொல்லலாம், ஒரு விவசாயி வந்து ஹார்வெஸ்ட், அதை ஒரு தோட்டம் போட்டார்னாக்கா, அது ஹார்வெஸ்ட் வந்து அது விளைஞ்சிருச்சா இல்லையான்னு அது தெரியறதுக்கு அவர் பார்த்துட்டே இருக்கணும். he must observe, right? அறுவடை காலம் வரணும்னா நட்டு வச்சுட்டு ஒரு வருஷம் சென்று வந்து பார்க்கலான்னு வந்தீங்கன்னா எல்லாம் போயிடும், ஃபினிஷ். அதோட சீசன் முடிஞ்சு அதோட அறுவடை காலம் முடிஞ்சிச்சுன்னா அது அறுவடை செய்யலாம், வீணாக போயிடும், எல்லாம் வீணாக போயிடும், ஆல் வேஸ்டட். கவனமாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, சரியான நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், சரியான நேரத்தில் ஹார்வெஸ்ட் பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆயிரும், அந்த விளைச்சல் வீணாயிரும். ரைட்டா இல்லையா? எத்தனை பேர் இன்னைக்கு மார்க்கெட் போறீங்க? கை தூக்குங்க. மார்க்கெட் போயிருக்கீங்க, கை தூக்குங்க. மேன்கெலாம் ரொம்ப வெக்கப்படுறாங்க, ஏன்னா மார்க்கெட்டுக்கெல்லாம் லேடிஸோட வேலை, இதெல்லாம் மேன் போக மாட்டாங்க. அப்படி சொல்கிறீங்களா? இல்லை, அப்படி சொல்லாதீங்க. ஹலோ, மேன் கிட்ட போவாங்க. ஓகே, மார்க்கெட்டுக்கு கை போடுங்களேன். எத்தனை பேர் மார்க்கெட் போயிருக்கீங்க? சரி, எல்லாரும் போயிருக்கீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் ஜோவேல்கிட்ட கேட்கணும்,
இப்போ ஜோயல் நேரம் அடிக்கிருப்பார், என்ன போச்சுடா. இல்லை ஜோயல், நீங்கள் மார்க்கெட்டில் போய் ட்ரம் ஸ்டிக் வாங்கும்போது என்னத்தை பார்ப்பீங்க? எப்படி பார்த்து வாங்குவீங்க? சொல்லுங்க சத்தமா. ஹலோ, ஜோவேல் அங்கே இருக்காரு, சொல்லுங்க ஜோவேல். என்ன சொன்னாரு? KFC ட்ரம் ஸ்டிக் பற்றி பேசுகிறாரு. சரியா? சிஸ்டர் ஏஷா, நீங்கள் போயிட்டு லேடிஸ் ஃபிங்கர் வாங்கினீங்கன்னா என்ன செய்வீங்க? எப்படி இப்போ என்னத்தை பார்ப்பீங்க? அவர் ட்ரம் ஸ்டிக், நீங்கள் லேடிஸ் ஃபிங்கர் உடச்சி பார்ப்பீங்க. நான் பயந்துடாதீங்க, ஜஸ்ட் கீப் அஸ் எக்ஸைட்டட்லா. ட்ரம் ஸ்டிக் ரொம்ப பேருக்கு இன்னும் தெரியல என்னன்னு. அந்த ட்ரம் ஸ்டிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இது என்ன சொல்லுவாங்க? முருங்கைக்காய் தான் ட்ரம் ஸ்டிக்கு, அதுக்கு பேர். சரியா? லேடிஸ் ஃபிங்கர் ஆனால் லேடிஸ் கையை எடுத்து பார்த்துட்டு இருக்காதீங்க, அதான் வெண்டைக்காய். சரியா? இப்போ வெண்டைக்காய் வாங்க போகிறீங்கன்னா கடையில் போய் எப்படி நீங்கள் செக் பண்ணி வாங்குவீங்க? மீனுங்க உடச்சி பார்ப்பீங்க தானே? ஸோ அடுத்த ஆள் வாங்கும்போது அதை உடைச்சது தான் வாங்குவாங்க, எல்லாத்தையும் உடச்சி வச்சுருவீங்க. எதுக்கு நம்ம உடச்சி பார்க்குறாங்கன்னா முத்திருச்சா இல்லையான்னு. கரெக்டாக இல்லையா? முத்திருச்சா வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்க. யூ டேக் த யங் ஒன், ரைட்? ஸோ சமைக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு உடச்சி பார்க்குறது. ஐயா இது வளையுது, உடையலை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு காரியம் சரியான காலத்தில் அதை அறுவடை செய்யலைனாக்கா அது விற்பனை கடை பண்ண முடியாதுங்க. முருங்கைக்காய் கடையில் வச்சுருக்கிறாங்க, அதை எப்படி பார்த்து வாங்குவீங்க? அது இன்னும் சரியாக இருக்கா இல்லையான்னு பார்த்தாவே தெரியும். இன்னொன்று will you break can break. கொஞ்சம் ரொம்ப அது ஹார்ட் ஆயிடுச்சுனாக்கா அது இப்படி வளைச்சா அது உடையாது முன்னுக்கு, அது கொஞ்சம் அப்படியே வளையும். ரைட்டா இல்லையா? அது வாங்க மாட்டாங்க. அது வளைஞ்சிருச்சு. கறியில் போட்டாலும் எப்படி இருக்கும்? முத்தி போனது. ஸோ அதான் அது காலத்துக்கு காலம் இது பண்ணலன்னா அது இது வீணாக போயிடும். அது மாதிரி தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறது இந்த ரைட் டைம் we must do the harvest. ஆண்டவர் சொல்கிறார், now is the time, don't wait. Okay, so that's what I'm saying. We must do that, the work of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். God wants us to look at the people around us. சரியா? நம்ம சுற்றி உள்ளவங்களை நம்ம பார்க்கணும். லுக். இன்றைக்கி நிறையா பேருக்கு, எத்தனை பேர் கண்ணாடி போட்டிருக்கீங்க? கை தூக்குங்க. நிறைய பேர். பிரைஸ் காட். சரி, கண்ணாடி போடுறவங்க, கண்ணாடி போடாமல் உட்காந்துருக்கவங்க இருக்குங்க. ரைட்டா இல்லையா? சும்மா கேட்குறேன், காதில் கட்டுக்கிட்டு உட்காந்துருப்போம். ஒரு மூஞ்சே தெரிஞ்சிருக்காது, ஆனால் பரவாயில்ல, ஏன்னா காதில் கேட்டால் போதுமே அப்படின்னு உட்காந்துருக்கலாம். 3 விதமான கண்ணாடி இருக்குது. ஒன்று நியர் சைட்டட், கிட்டத்தில் இப்போ வாசிக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி. ரைட்டா இல்லையா? சில பேருக்கு முன்னுக்கு கிட்ட பார்க்குறதுக்கு கண்ணாடி கிளியராக இருக்கும், தூரமாக சரியாக தெரியாது, அதுக்கு ஒரு கண்ணாடி இருக்குது. தூரம் பார்க்குற கண்ணாடி. காடி ஓட்டும் போது சரி தூரம் தெரியல, கிட்டலாம் படிக்க தெரியுது ஆனால் தூரம் தெரியல, அதுக்கு ஒரு தனி கண்ணாடி. நியர் சைட்டட், ஃபார் சைட்டட். இன்னொருத்தங்க இருக்கிறாங்க, அங்கே பைஃபோக்கல்னாக்கா கிட்டையும் தெரியும் தூரமாக தெரியும். எத்தனை பேர் அந்த மாதிரி கண்ணாடி போட்டிருக்கீங்க? ஹலோ, ஓகே, கொஞ்சம் பேர் இருக்குங்க. என் கண்ணாடியும் அப்படி தான், கிட்ட பார்க்கலாம் தூரம் பார்க்கலாம். ஓகே, பைஃபோக்கல். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம 3 விதமான கண்ணாடி கூட பாய்க்கிறோம். இன்றைக்கி நம்ம வெளியில் மக்கள் ஆண்டு சொல்கிறார், லுக் பண்ண சொல்கிறாரு. அங்கே பாருங்கள், கண்ணாடியில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பூத கண்ணாடி வச்சு பார்க்காதீங்க, நம்ம கண்ணால் பார்க்க சொல்கிறாரு ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, அந்த படத்தை பார்த்துட்டு எல்லாரும் பூத கண்ணாடி வாங்கிட்டு ஆளை போய் பார்க்குறேன், இப்படி பார்க்காதீங்க, இவன் என்ன செய்கிறான், அவன் என்ன செய்கிறான், அவன் தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் கிண்ட வேணாம். சரியா? என்ன சொல்கிறேன்னா, பூத கண்ணாடியை பார்க்காம நார்மல் கண்ணாடியில் ஒரு மனுஷனை பார்க்குற மாதிரி நம்ம பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப நம்மளுக்கு ஒரு காரியம் கற்றுக் கொடுக்குறாரு. என்ன தெரியுங்களா? we have to see people far and near. தூரத்தில் உள்ளவங்களையும் நம்ம பார்க்கணும், கிட்டவங்களையும் நம்ம கூர்மையாக இருக்கணும். அல்லேலூயா. we need to concern for others so that we can share the word of God. ஒருத்தவங்க மேலே அக்கறை இல்லைனாக்கா நம்ம எப்படி ஆண்டவர் வார்த்தையை சொல்ல முடியும்? அவங்கள பார்த்து பேசலைன்னா எப்படி நம்ம அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியும்? சரிதான் என்ன சொல்கிறேன்னே? கிட்ட உள்ளவங்களையும் நம்ம கவனிக்கணும். தூரம் உள்ளதே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் போய் அங்கே ஒளிவு செய்ய போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அங்கே போகிறேன்.
வீட்டு பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட யாரும் சொல்கிறதில்ல. தேசா மந்திரி பக்கம் வரமாட்டோம். எங்கே போகிறோம்? தப்பாக நினச்சிக்காதீங்க, யாரையும் என்னையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். சபாவுக்கு போகிறேன், சராக்கு போகிற தப்பு இல்லை, அதெல்லாம் போய் செய்யுங்க. மிஷன் செய்யணும், அதெல்லாம் செய்யணும். நானும் போயிருக்கேன், சரவா போயிருக்கேன் ஊழியத்து விஷயமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம போவோம், செய்வோம். ஆனால் அதுதான் என்னோட நோக்கம். அங்கே தான் என் நோக்கம். அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒப்பன் யுவர் ஐஸ் அண்ட் சீ சொன்னோடனே அப்படியே பார்த்துருப்பாங்க. தூரம் தான் தெரியும், தூரம் நோக்கம். ஆனால் கிட்டத்தில் உள்ளவங்களை யார் பார்க்குறது? ஹலோ, கிட்டத்தில் உள்ளவங்களை யார் பார்க்குறது? முதல்ல கிட்டத்தில் உள்ளவங்களை பார்ப்போம், அப்புறம் தூரம் நோக்கம் எடுப்போம். ஹல்லேலூயா. தேசமதி பக்கம் கொஞ்சம் திருப்புங்க, பிஎஸ்சி 1 பக்கம் கொஞ்சம் திருப்புங்க, பூச்சம் பக்கம் கொஞ்சம் திருப்புங்க. தெரியுதுங்களா? தப்பாக எதுவும் சொல்லிட்டேனா? இல்லை தானே, தப்பாக எதுவும் சொல்லலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ஜக்கியோவை பார்த்தாரு. ஜக்கியஸ், அந்த மனுஷனுக்கு எல்லாமே இருந்துச்சு தானே. ஜக்கிக்கு எல்லாரும் பணம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. பணம் பீப்புள் பார்த்தா போறாம கூட பிடிச்சிருப்பாங்க. என்ன பணக்காரன், இவன் வந்து வரி வசூல் பண்ணுறவன், உள்ள ஐஸ்வர்யவானா இருக்கிறான். ஏன்னா பீப்புள் டோன்ட் லைக் ஓசோ. மேபி அவன் பணக்காரங்களை சில பேருக்கு பிடிக்க மாட்டேது. பாவம்ல அந்த பணக்காரங்களாம். ஹலோ, யாரும் பணக்காரங்க இருக்கீங்களா? பணக்காரங்கன்னு சொல்ல மாட்டாங்க. சரி பாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவம் தான் அவங்க. ஜக்கியோ பணக்காரங்க, வசதி உள்ள ஒரு மனுஷன். பாவம்யா, யாரும் கிட்ட போக மாட்டாங்க, யாரும் பேசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வசதி உள்ளவன், பணக்காரன், நல்ல வேலையில் இருக்கிறாரு. இந்த மாதிரி செய்யக்கூடாது. நல்லா வசதி இருக்காங்களோ பணக்காரவங்களோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஒன்றரை நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கும் ஆண்டவர் தேவை. ஜக்கியோக்கு வந்து எல்லாம் இருந்ததான்னு இயேசு உள்ளத்தில் இல்லையே, வெறுமையாக தான் இருந்துச்சு. He was very empty people of God. ரொம்ப வெறுமையாக இருந்தார். எல்லாம் இருந்துச்சு, வெறுமையாக இருக்கீங்க. நிறைய பேர் வெளியே ஆண்டவர் அதை தான் பார்க்க சொல்கிறாரு. வெளியே பார்க்கலாம், அங்கே போகிறாங்க வராங்க, சிரிச்சிட்டு போகிறாங்க, பெரிய பெரிய இதெல்லாம் வச்சுட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் உள்ளத்தில் வெறுமையாக இருக்குது. empty inside. Everything outside they have. Everything they have, what they wanted they have. But inside is empty. Why is it empty? Because there's no Jesus in their life. இயேசு இல்லாதனால தான் இயேசு சொல்கிறாரு, பாருங்க மக்களை பாருங்க. அவங்கள பார்த்துட்டு ஓ இவன் நல்லா இருக்கிறான், அவன் பணம் இருக்குது, வசதி இருக்குன்னு சொல்லி விட்டுறாதீங்க. அவன் ஆத்மா எப்படி இருக்குது, ஆண்டவர் அதை தான் பார்க்க சொல்கிறாரு. ஹல்லேலூயா. God wants us to look at them. வெளியில் பார்க்க நல்லா இருப்பாங்க, அடுத்த நாள் பாப்பா கமிட் சூசைட் பண்ணிட்டாங்க. இருக்கிறாங்க இல்லையா? பேப்பரில் பார்க்குறாங்களா இல்லையா? நியூஸ் கேட்குறமா இல்லையா? நல்லா தரதா ஐயா, அங்கே நேற்று தான் நான் பார்த்தேன், நீ காலையில் குதிச்சுட்டான். இருக்கா இல்லையா? பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, நம்ம பார்த்து பேச மாட்டோம். ஏன்னா நம்ம தூர நோக்கக்காரவங்களாம், தூரமாக தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். கிட்ட பக்கத்தில் உள்ளவங்க நம்ம பேச மாட்டோம். திடீர்னு நியூஸ் வர அவங்க செத்துட்டாங்க, அப்புறம் தான் வரவங்க ஐயோ பக்கத்து வீட்டில் தான் இருந்தான்ப்பா, நல்ல மனுஷன் தெரியுமா? அவங்ககிட்ட ஹலோன்னு கூட சொன்னதில்லை. ஹலோ பீப்பிள், கேர்ஃபுல். பக்கத்தில் உள்ளவங்களா நல்லா இருக்கிற மாதிரி இருக்காங்களா? டாக் டு டேம். ஷேர் த லவ் ஆஃப் கிரைஸ்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜக்கியுக்கு ஒன்றும் இல்லை, மரத்தில் ஏறினான்ப்பா, அவ்வளோ பெரிய ஆள், மரத்தில் ஏறிக்கிட்டு இருந்தான். ஆண்டவர் இவ்வளோ கூட்டத்தில், இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டம் வச்சா நீங்கள் யாரை பார்ப்பீங்க? மேலே ஜோயாவில் உட்காந்து ஜோயாவில் பார்ப்பீங்களா, இங்கே கூட்டத்தை பார்ப்பீங்களா? இந்த ஸ்பீக்கரு கூட்டத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஓ பெரிய கூட்டம், பெரிய கூட்டம். ஆனால் இயேசு பார்த்தாரு, ஜக்கியும் அங்கே மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறான், அதை பார்த்தாரு. ஹல்லேலூயா. அதை தான் பார்த்தாரு. நீ கூட்டத்தை பார்த்துட்டு நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. எங்கே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, எங்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, எங்கே ஒரு கூத்து நடக்குது, ஒரு ஜாலி இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காதிங்க. ஒரு மனுஷன் எங்கேயாவது ஒரு இடத்துல தனியாக உட்காந்துட்டு இருப்பான். ஆனால் பார்த்து பேசுங்க. ஆண்டவர் இந்த கூட்டத்தில் இவ்வளோ பேர் அவரை பின்னாலேயே நெருக்கிக்கிட்டு வந்தாங்க. ஆண்டவர் அந்த மனுஷன் இறங்கி வா ஜக்கியோ, இறங்கி வா. ஏசு உள்ளுக்கு வந்தார், உள்ளத்தில் நிரம்பிடுச்சு. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார் இன்னைக்கு நம்ம இடத்துல. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு காரியம் சொல்லி நம்ம ப்ரே பண்ணுவோமா? இன்னும் ஒரே ஒரு காரியம் பார்த்துட்டு ப்ரே பண்ணோம். கிட்டத்தில் பார்த்தாரு, ஓ ஜக்கியோ இறங்கி பாப்பா. இயேசு கிறிஸ்து அவர் பைஃபோக்கல், ரெண்டு இடத்துலையும் பார்ப்பாரு, கிட்டையும் பார்ப்பாரு, தூரத்துலையும் பார்ப்பாரு. அவருக்கு இன்னொரு ஃபோக்கல்லாம் இருக்குது, அது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில. அவர் வானத்தில் அங்கே தூரம் கூட பார்ப்பாரு. அதை என்ன ஃபோக்கல் போட்டாலும் பார்க்க முடியாது, ஆண்டவர் பார்க்க முடியும் என்ன நடக்குதுன்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதிர்காலத்தையும் பார்ப்பாரு. அவருக்கு ஒரு கிளாஸ் இருக்குது, அவர் எதிர்காலத்தையும் பார்ப்பாரு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அவரோட பார்வை வந்து நம்ம பார்வை முன்னுக்கு போடலாம் பின்னா போடலாம், ரெண்டு இது தான் நம்மளுக்கு பைஃபோக்கல் தாங்க, தான் மேக்சிமம். ஆண்டவர் வந்து ஃபியூச்சரையும் பார்ப்பார், எதிர்காலத்தையும் பார்ப்பார். அது நம்மளால் பார்க்க முடியாது. தட்ஸ் வை வி நீட் ஜீசஸ். இயேசு நமக்குள்ளே இருந்தால் நம்ம வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு காரணம் சொன்னால் சொல்லிடுறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நெத்தனியல் கேள்விப்பட்டிருப்பீங்க பைபிளில். நெத்தனியல் பிலிப் என்று சொல்லிக்கிற ஒரு மனுஷன் வந்து he brought
நெத்தனியல் டு ஜீசஸ், நெத்தனியல்னு சொல்லிக்கிறேன், இயேசு கிட்ட கொண்டு வராரு. அப்போ இயேசு கிட்ட கொண்டு வரும்போது இயேசு பார்த்தாரு நெத்தனியல் அங்கேருந்து வரதை. ப்ளீஸ் டேக் அந்த வசனத்தை எடுத்து ஜான் சாப்டர் 1 verse 47 and 48 எடுத்து வச்சுக்கோங்கம்மா. It says Jesus saw Nathanael coming to him. நெத்தனியல் அங்கே வராரு. யார் நெத்தனியலை கூட்டிகிட்டு வரா? பிலிப்பு. அப்போ இயேசு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, வாசிங்கம்மா. John chapter 1 verse 47 and 48. Okay, when Jesus saw Nathanael approaching, he said to him, "Here is a true Israelite in whom there is no false." Here is a true Israelite. ஒரு உண்மையான ஒரு இஸ்ரவேலர். அவன்கிட்ட என்ன இல்லை? He said, in whom there is no, எடுத்துட்டீங்களா? இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழிருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். Okay, he says, here is a true Israelite in whom there is nothing false. நெத்தனியாலை பார்த்து சொல்றாரு வரும்போது, எப்படி ஆண்டவருக்கு தெரியும்? இது உண்மையான ஒரு மெய்யான ஒரு இஸ்ரவேலர். அவர் உள்ளத்தில் அவர்கிட்ட ஒரு தீங்கு இல்லை, ஒரு ஃபால்ஸ் இல்லை, ஒரு பொய் இல்லை, ஒரு ஏமாற்றம் இல்லைன்னு எப்படி தெரியும்? இந்த மனுஷன் எங்கே இருந்தார்? தூரத்தில் இருந்தார். இங்கே ஃபிக் ட்ரீன்னு போடப்பட்டிருக்கு, அத்தி மரத்தை தூரத்தில். இங்கே ஜக்கியஸ் பக்கத்தில் மரத்தில் மேலே கீழே இல்லை, மேலே கூட பார்க்குறாரு ஆண்டவர். அல்லேலூயா. இங்கே அவரு அத்தி மரம் எங்கேயோ இருக்குது, அங்கே இருக்கிறாரு. அப்பயே பார்த்துட்டேன். ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட சொல்லி தருது, நாட் ஓன்லி லுக் அட் த பீப்புள் ஃபார் அவே, ஆல்சோ லுக் ஃபார் பீப்புள் நியர். நாட் ஓன்லி லுக் ஃபார் த பீப்புள் க்ளோஸ் டு அஸ், பட் ஆல்சோ லுக் பீப்புள் லோன்லினஸ் ஃபார் அவே நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும். அல்லனா அவங்க வெறுமையாக தான் இருப்பாங்க, ரட்சிப்பில்லாதபடியே மரித்து போவார்கள். அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியம், இந்த சபை ஒரு அருமையான சபை. நம்ம மத்தியில் நம்ம இங்கே அமர்ந்துருக்கிறோம். இப்போ எல்லாரையும் தெரிஞ்சிருக்கோம். ஒரு வருஷம் நம்ம சபைக்கு வந்துட்டு போயிட்டுருக்கலாம். உங்கள் பக்கத்தில் உள்ளவங்கள பேர் தெரியுமா? நம்மளுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? இல்லை பின்னால் உள்ளவங்களோட பேர் தெரியுமா? எப்போதும் பார்த்துட்டு ஹாய் பாய் சொல்லிட்டு போகிறாங்களே, அவங்க பேர் தெரியுமா உங்களுக்கு? எங்கேயிருந்து வராங்க, எங்கேயிருந்து போகிறாங்க, சர்ச்சுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது வராங்க, முடிஞ்சோடனே கிளம்பிடுறாங்க. காணுமே, என்ன பார்த்துருக்கேண்ணே, இவங்க யார், இவங்க பேர் என்ன, உங்ககிட்ட ஒரு நாளைக்கு மீட் பண்ணி பேசுவோமே, அந்த மாதிரி யோசிச்சிருக்கோமா? இல்லை ஏதோ வராங்க, அவங்களும் கூட்டம் வராங்க, கூட்டம் போகிறாங்க, அவங்க வரட்டும், அவங்க போகட்டும், அவங்க வேலை அவங்க செய்கிறாங்க, ஏன் வேலை நான் செய்கிறேன், அப்படி சொல்லிட்டு இருக்கோமா? பீப்புள், நான் இது தப்பாக எடுத்துக்காதீங்க. நாங்கள் மித்தவங்களோட விஷயத்தில் மூக்க நுழைக்க சொல்லலை. டோன்ட் புட் அவர் நோஸ் இன் டு அதர் பீப்புள்ஸ் பிஸ்னஸ். அவங்க சொன்னாங்கன்னா கேட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா வாட் வி ஹெல்ப். அப்போ நம்ம காரியத்தை நோண்டி எதுங்க அவங்களுக்கு சொல்ல பிடிக்கல, ஏன் அதை போயிட்டு நம்ம இது பண்ணணும், புண்படுத்தணும் அவங்கள? வேண்டாம். நம்ம என்ன செய்யலாம்னாக்கா, just at least know their name, to be a friend with them. ஒரு ஃப்ரெண்டாக இருப்போமே, எல்லாரோடையும் ஃப்ரெண்டாக இருப்போமே, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், சகோதரன் சகோதரியாக இருப்போமே, அதனால நம்ம செய்யணும். எத்தனை பேர் நம்ம சைடில் உடஞ்சி போய் வரேன். நான் வந்தேன் சபைக்கு, யாருமே என்கிட்ட பேசலை, யாருமே நீ பார்க்கணும், ஒரு வருஷமாக வந்துகிட்டு இருக்கேன். ஒரு வருஷமாக வரீங்களா, நான் இன்றைக்கி தான் உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ரொம்ப வேதனைப்படுவாங்க. சில பேர் 3 வாரம் வந்திருப்பாங்க. ஐ வாஸ் எஃபெக்டட் பை தட். அப்போ தான் நான், பிகாஸ் சம்டைம் இங்கே முடிச்சுட்டானே மின்னுக்கு இருப்பேன், அது சில நேரம் நான் முடிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க. திடீர்னு ஒரு நாள் நான் பின்னால் போகும்போது, முடிச்சுட்டு கொஞ்சம் ஏர்லியாக போகும்போது பார்த்தேன், ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன், கை கொடுத்து பேசும்போது, சார் உங்களை இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன்னு. இல்லை நான் 3 வாரமாக வந்திருக்கேன், எனக்கே ரொம்ப பாரமாக போச்சு. 3 வாரமாக வந்திருக்காங்க, இன்றைக்கி நான் போய் கேட்டிருக்கேன் அவங்கக்கிட்ட, இன்றைக்கி தான் பார்க்குறேன், இன்றைக்கி தான் வந்தீங்களான்னு கேட்டுட்டேன். எவ்வளோ ஒரு பாரம் தெரியுங்களா? பீப்புள், எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஒன் சர்ச், ஒன் ஃபேமிலி. வி நீட் டு நோ எவ்ரிபடி ஹியர், அட்லீஸ்ட் ஃபார் டீட்டெயில் தெரியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு பேர்னாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு மேலே முக்கியம், அவங்க இயேசு அறிந்திருக்காங்களா? டு தே நீட் ப்ரேயர்? உங்களுக்கு ஜெபம் வேணுமான்னு கேளுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க, அது இதெல்லாம் சில பீப்புள் டோன்ட் லைக் டு சே, அதனாலேயே சபைக்கு வர மாட்டாங்க. ரொம்ப நோட்டி கட்டிங்க, சபைக்கு வர மாட்டாங்க. அதெல்லாம் தேவையில்லை. சொன்னாங்கன்னா கேட்டு ஆலோசனை கொடுக்க ஹெல்ப் பண்ண முடியுமா? ஹெல்ப் பண்ணுவோம்.
அப்படி கேட்கலனாக்கா ஏதாவது ப்ரே பண்ணலாமா, உங்களுக்கு மனசு பாரமாக இருக்கா, ஆண்டவர் ஏதோ உணர்த்துறாரு அவங்கள குறித்து, உங்களுக்கு எதுக்காக தேவை இருக்கா, ப்ரே பண்ணலாமா அப்படின்னு இப்போ கேளுங்க. சரி, எதுக்காக ப்ரே பண்ண, பர்சனலாக ப்ரே பண்ணிவிட்டு ப்ளஸ் பண்ணுங்கள். தட்ஸ் வாட் வி ஆர் சப்போஸ் டு டூ ஃபார் அவர் பீப்புள் ஹியர். பட் வெளியே உள்ளவங்களுக்கு போய் சுவிசஸ் சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தோடு நம்ம முடிப்போம். திஸ் வேர்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிஃப்ரெஷ் ஒன் மோர் டைம். ஆண்டவர் சொல்கிற இந்த வார்த்தை நம்ம மறக்கக்கூடாது. என்ன சொல்கிறாருன்னா, யோவான் 4வது அதிகாரம் வசனம் 35, ஐ டெல் யூ ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் லுக் அட் த ஃபீல்ட்ஸ், தே ஆர் ரைப் ஃபார் ஹார்வெஸ்ட். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, கண்களை ஏறெடுத்து வயல்களை பார்க்க சொல்கிறாரு. அது அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்குது. ஹல்லேலூயா, ஆயத்தமாக இருப்போமா, ஆயத்தமாக இருப்போமா, ஹல்லேலூயா. இது வரைக்கும் நம்ம முயற்சி எடுக்கலாம்னா முயற்சி எடுப்போம். சரிங்களா, கர்த்தராசி வாங்க நம்ம எழுந்து நம்ம ஜெபம் பண்ணோம். கொஞ்ச நேரம் கண்களை முடியும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அப்பா, அம்மையை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, நாமத்தை மகிமைப்படுத்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ கொடுத்த அந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னோட உள்ளத்தில் நீங்கள் பேசினதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்ப்பா, துதிக்கிறோம் அப்பா. முதலாக ஆண்டவரே, இந்த நாளில் சத்தியத்தில் நீங்கள் சொன்னது மாதிரி அப்பா, என்னுடைய கண்கள் ஆண்டவரே நீ திறக்க வேண்டும் அப்பா. நாங்கள் திறந்து பார்க்குறோம் ஆண்டவரே, சரியாக பார்க்கவில்லை ஆண்டவரே. உங்களுடைய மனசில் உங்களுடைய இருதயத்தில் உள்ள காரியத்தை நாங்கள் பார்க்கல ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ பேரும் நீர் இல்லாமல் அழிந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். கிட்டத்தில் இருக்கிறாங்க, வீட்டு பக்கத்தில் இருக்கிறாங்க, மண்ணுக்கு இருக்கிறாங்க, தூரத்தில் இருக்கிறாங்க, வேலை செய்கிற இடத்துல இருக்கிறாங்க, மார்க்கெட்டில் இருக்கிறாங்க, பஸ் ஸ்டாப்பில் இருக்கிறாங்க. எங்கே போனாலும் மக்கள் அப்படியே அங்கே இங்கே போயிட்டு இருக்கிறாங்கப்பா. அழிந்து போய் கொண்டு இருக்கிறார்கள். ரட்சிப்பு இல்லாதபடி ஆண்டவரே அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பா, எங்கள் உள்ளத்தை தீ தொடும், எங்கள் கண்களை திறந்தருளுமாப்பா. அவங்களை காணும்படி, நாங்கள் ஊழியம் செய்யும்படி, உண்மையை குறித்து சொல்லும்படி, ஒரு ட்ரக்ஸ் கொடுக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் உள்ளத்தை இந்த நாள் முதல் திறந்தருளும், எங்கள் கண்களை திறந்தருளும் அப்பா. எங்களை தாழ்த்தியும் வருத்திக்கிறோம், உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.